பிரைஸ் அலார்ட் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோ பார்க்குற உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேங்க. நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே என்னங்க செய்கிறீங்க? சில பேர் வந்து ஜிம்முக்கு போவீங்க, சில பேர் வந்து டயட் கண்ட்ரோல் இன்னிலேருந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி எல்லாரும் ஒரு டிசிஷன் எடுக்குவாங்க தானே. இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசிங்க. நிறைய பேர் என்ன தெரியுமா செய்வாங்க, முதல் வேலையாக அவங்க ஃபோனை தான் பார்க்குவாங்க. யார் யார் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க, யார் யார் என்னென்னு கால் பண்ணியிருக்கிறாங்க. அதை விட முக்கியமாக நம்ம ஒன்று செய்யணும், என்ன தெரியுமா? கர்த்தருடைய புகழை வந்து போற்றி பாடணுங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த நாளை கொடுத்தது வந்து கர்த்தர் தாங்க. நிறைய பேர் வந்து காலையில் வந்து கர்த்தரை மறந்துட்டு அவங்க வந்து சீக்கிரம் சீக்கிரம் வேலைக்கு போகிறது. ஐயோ எனக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ஐயோ எனக்கு பைபிள் வாசிக்கிறதுக்கு டைம் இல்லை, ஐயோ எனக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு டைம் இல்லை. எல்லாத்துக்கும் டைம் இருக்கும் அவங்களுக்கு. அதை தவிர அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட பேசுறது டைம் இருக்கும், அவங்க வந்து பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுன்ற பேசுகிற டைம் இருக்கும், அவங்க வந்து அவங்கள யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்களோ அதை வந்து சொல்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் இருக்கும். கர்த்தருடைய புகழை கர்த்தருடைய மகிமையை பாடுறதுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இருக்காது. ஆனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் வந்து அப்படி இல்லை நான் நினைக்கிறேங்க. நீங்கள் வந்து கர்த்தருடைய புகழை வந்து போற்றி பாடணுமா? வார்த்தை எங்கே இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா, சங்கீதம் 59ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில், நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு துதிப்பேன்ட்டு வசனம் இருக்குங்க. இந்த வீடியோ மூலிமா கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறார். என்னன்ட்டுனாக்கா, காலையில் நீங்கள் என்னங்க செய்கிறீங்க? அதே போல் வந்து கர்த்தருடைய வல்லமையை வந்து நம்ம போற்றி பாடணுமா? நீங்கள் சொல்லுங்கள். நம்மளுடைய கர்த்தர் வந்து பெரிய வல்லமை இருக்கிறவருங்க, வானத்தையும் பூமியும் படைத்தவருங்க. நீங்கள் சொன்னாக்கா அவர் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வார். அதே போல் வந்து கர்த்தரை போற்றி பாடுங்கங்க. ஏன்னா கர்த்தர் வந்து இந்த நாளை உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு இல்லைங்களா, அதுக்காகவாச்சு நீங்கள் அவருக்கு நன்றி சொல்லணுங்க. இந்த காலையில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரிங்க, உங்களுடைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு, நீங்கள் கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு, நீங்கள் வேலைக்கு போகிறதுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானேங்க. அதனாலேயே நீங்கள் ஒரு கர்த்தருக்கு நன்றி சொல்லித்தான் ஆகணும். வேலை ஒன்று கிடைச்சிட்ட உடனே நீங்கள் முதலாளிக்கு நன்றி சொல்கிறீங்க தானே. யாருமே எனக்கு வேலை கொடுக்கல சார், நீங்கள் எனக்கு வேலை கொடுத்துருக்குறீங்க சார், எனக்கு யாருமே கடன் கொடுக்க மாட்டாங்க சார், என்னை நம்பி நீங்கள் கடன் கொடுத்துருக்குறீங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நன்றி சொல்கிறீங்க தானே. யாருக்கு நன்றி சொல்கிறீங்க? அவங்க வந்து கொடுத்ததுனால நன்றி சொல்கிறீங்க. இந்த நாளை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாருங்க, இந்த மாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குறாருங்க, இந்த வாழ்க்கையை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்குன்னு. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற நன்மைகள் எல்லாமே கர்த்தர் தானே கொடுத்துருந்து. அப்போ நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம் தானேங்க. அப்பா இந்த நாளை எனக்கு கொடுத்ததுக்காக நன்றிப்பா, எனக்கு இந்த மாதத்தை கொடுத்துருக்குறீங்க, இந்த நாளை கொடுத்துருக்கீங்க, உமக்கு கோடான குறை நன்றிப்பா அப்படின்னு சொல்லுங்கங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை மாறுங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.